நாள் 14 இன்னைக்கு ஒரு 6:15 பக்கம் போல தான் எழுந்து பல் தொலைக்கிட்டு அப்படியே இன்னைக்கு கார் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால ஒரு குட்டி டிரைவ் பாண்டி மெரினாக்கு போயிட்டு வந்துட்டோம். வீட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படியே ஊற வச்ச பாதாம் பயிரை சாப்பிட்டுட்டு ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுத்துட்டு சுடு தண்ணி வச்சு ஒரு குளியலை போட்டு அப்படியே ஒரு 7 புல்லப்ஸ் எடுத்தாச்சு. காலை உணவுக்கு 4 தோசை கார சட்னி சாப்பிட்டு ஒரு 10 மணி பக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு கிளம்பிட்டோம். இந்த வேலைக்கு நம்ம எதுக்காக போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுறது. டிராவல் பண்ணிட்டு மோட்டோலாக விளாக் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம். ஸோ அதனால் அந்த டிராவலுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒர்க் போயிட்டு அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு டிராவல் பண்ணுவேன். இன்னைக்கு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருந்தது. நடுவில் ஆர்டரே வரலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மல்லாந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் ஆர்டர் வந்த பிறகு கிளம்பி போயிட்டேன். நான் வேலையில் இருக்குள்ள ஒரு 3 மணி பக்கம் போல வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. டே, நான் வீட்டில் முட்டை பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், அதுக்கு பச்சடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிரும் பால் போயிட்டு வாங்கினோன்னு சொல்லிட்டு வீட்டில் மம்மி சொன்னாங்க. சரின்னு நம்ம ஆர்டர் கொடுக்குற போகிற வழியில் தான் நம்ம வீடுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம வீட்டுக்கே டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நண்பர்களே, பார்த்தீங்களா என்ன ஒரு கால கொடுமைன்ட்டு. அப்புறம் ஒரு 4:30 மணி பக்கம் போல வீட்டுக்கு வந்துட்டு முட்டை பிரியாணி சாப்பிட்டோம். ஒரு 2 முட்டை வந்து பார்த்தீங்கன்னா பதிக்கு வச்சிருந்தாங்களாமா. அதை நோண்டி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் சிக்கன் பிரியாணி மாரி முட்டை பிரியாணி இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டிட்டு அகைன் ஒரு 7 மணிக்கு நம்ம வேலை கிளம்பிட்டோம். எனக்கு வேற கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது நண்பர்களே. என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக மோட்டர் லாக் பண்ணியும் ட்ராவல் பண்ணியும் 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. எனக்கே மனசே விட்டுருச்சு, என்னடா இவ்வளோ நாளாக நம்ம வெளியே எங்கேயுமே போல மோட்டர் லாகும் பண்ணலன்னு சொல்லிட்டு. சரி, வெயிட் பண்ணுங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் கம்பேக் கொடுப்போம். நம்ம ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 11:30 மணி பக்கம் போல வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மதியானம் வச்ச பிரியாணி, அதுக்கப்புறம் 2 இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோனை நோண்டிட்டு ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனை பேசிட்டு ஒரு மணி பக்கம் போல தான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கணும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு சாப்பிடலன்னா பரவாயில்ல, சாப்பிட்டு செரிக்கணும் அல்லவா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு லேட் ஆயிருச்சு நண்பர்களே. சரி, இன்னைக்கு ஒர்க் போய் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1234 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 10 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகிங்கில் இருந்திருக்கும். அதுவும் சண்டேன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணியிருக்கோம். மித்த டேவாக இருந்தால் இன்னும் கம்மியாக இருக்கும். ஆர்டர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு நண்பர்களே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸும் அவ்வளோ கிடையாது. சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 6 கொடுக்கலாம், அம்புட்டு தான்.